வையகம் வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாத பலன் பார்க்க போகிறோம். வைகாசி என்ன சிறப்பு? வைகாசி விசாகம். நம்மளுடைய முருகப்பெருமான், நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகமில் அவரோட பவர் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம பழனி, திருச்செந்தூர், திருத்தணிலாம் பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுவோம், சரிங்களா? அதனால் இது ரொம்ப சக்தி பெற்ற மாதம். ஓகே, இந்த மாதத்துலேயே இன்னும் பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசிலாம் வருது, சஷ்டி வருது. இதிலலாம் விரதம் இருந்து வேண்டிங்கன்னா இன்னும் ரொம்ப பவர். மெயின் வைகாசி விசாகம். சரி, இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது விஷயங்கள், ஓவராலாக எப்படி இருக்குது, பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த மாதம், இதுக்கப்புறம் பண விஷயம், கடன், தொழில், வேலை, திருமணம், மகப்பேறு, உடல்நிலை, அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கோ ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வருவோம். அதுக்குள்ள எது எதெல்லாம் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது, எது எதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லைன்னா என்னென்ன வழிபாட்டு முறைகள் பண்ணால் எனக்கு இன்னும் நல்ல விஷயம் நடக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். வாங்க. சிம்மம் ராசி, சிம்ம லக்னம். நல்லா இருக்குங்க டைம். அஷ்டம சனி நிறைய பேர் பயன்படுத்துவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ குரு பயிற்சி நடக்குது, ஜூன் 2 குரு பயிற்சி நடக்குது. நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயம் வரப்போகுது, சரிங்களா? முக்கியமாக நம்மளுடைய 4ஆம் இடத்தெல்லாம் பார்க்குறாரு. உங்களுக்கு அம்மா சைடில் எதனா பிரச்சனை இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை போட்டிருக்கோம். இப்போ அம்மா சைடில் எதனா பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். நீங்கள் ஏதாவது நிறைய இந்த 1-1.5 வருஷத்தில் நிறைய பணம் இழந்திருப்பீங்க. நிறைய பேர் நிறைய விஷயத்தை அடமானம்லாம் வச்சுருப்பாங்க, முக்கியமாக பொருட்கள், வீடுகள், அதெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு நல்ல டைம். யாராவது நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், சார் கையில் காசு இருக்குது, நானும் எங்கெங்கேயோ நிலம் சுற்றி பார்க்குறேன், ஆனால் வாங்கவே முடியல சார். கடைசி நேரத்தில் எனக்கு இந்த கேஸ் வந்தது. அவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, தெரியும் சார், கையில் காசு இருக்குது, அமைய மாட்டேது சார், புக் பண்ணுறேன் அப்புறம் வேறு எங்கேயோ போய்டுது, புக் பண்ணுறேன் கை விட்டு நழுவி போயிடுது சார். நாங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் சரியான டைம். இப்போ உங்கள் கைவசம் வரும் வீடோ, வண்டியோ, நகையோ, இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக எல்லாமே உங்கள் கைவசம் வரும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே, அடுத்து வேறு என்ன சார்? உடல்நிலை ரொம்ப சீராகுங்க. உடல்நிலை சீராகும். எனக்கு அதை சொன்ன டாப் ஒரு டாப் 3 ராசிங்க எப்பவுமே வரும் எனக்கு ஜாதகம் பார்க்க, சரிங்களா? அதில் ஒன்று சிம்மம். ஏன்னா சிம்மமுக்கு தான் டைம் ரொம்ப டஃப்பாக போய்ட்டுருக்கு. சிம்மம் வருவாங்க. சிம்மம்லேயே இது எல்லாருக்கும் இல்லை, அப்படியே எல்லாரும் கேட்டு பயப்படக்கூடாது, எல்லாருக்கும் இல்லை. ஆனால் நிறைய சிம்மம்ன்றது காலபுருஷனுக்கு சிம்மம் 5ஆம் இடம். 5ஆம் இடம்னா அப்போது என்ன நடக்கும்? இதயம் தான் உடம்புல இதயம் சொல்லுவோம். நிறைய பேருக்கு ஹார்ட் சர்ஜரி நடந்துச்சு, ஸ்டென்ட் வச்சாங்க, ஹார்ட் சர்ஜரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 சிம்மத்துக்கு ஹார்ட் சர்ஜரி நடந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 சிம்மம் மக்களுக்காவது உடல் மெடிக்கலாக ஏதோ ஒரு இதில் ஹாஸ்பிட்டலில் படுத்தாங்க. எனக்குலாம் ஒருத்தங்க ஆக்சிடெண்ட் ஆச்சு, சிவியர் ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி உடலில் நிறைய பிரச்சனைகள் வந்து போச்சு. இப்போ இல்லை. இப்போ உங்கள் 6ஆம் இடத்துலாம் குரு பார்க்கறதுனால உடல் சீராகும். அதாவது என்னென்ன ஹெல்த்தெல்லாம் லூஸ் பண்ணிங்களோ அதெல்லாம் திரும்பி சரியாகும். அதாவது சார் ஸ்டென்ட் வச்சதெல்லாம் எடுத்துடலாமா அப்படின்னா அப்படி கிடையாது, அந்தளவுக்கு 100% வராது. ஆனால் ரொம்ப டல்லாக இருந்தவங்க உடல் திருப்பி சீராகும். நடுவில் ஏதோ எனக்கு சுகர் வந்துச்சு சார், அந்த இஷ்யூ இந்த இஷ்யூன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா டக்குன்னு சரியாகும். இன்னும் டாக்டரை இப்போ நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நீங்கள் டாக்டரை பார்த்து சரி பண்ணாலும் குயிக்காக ரிலீவ் ஆகும். ஏன்னா சிம்மமும் அரசு ராசி, மருத்துவ ராசி. சூரியன் செவ்வாய் ரெண்டுமே அது இணைஞ்ச சரியான மருத்துவ ராசி, சரிங்களா? அதனால் உடல்நிலை நல்லாவே உங்களுக்கு இப்போ சீராகும். ஓகே, குழந்தை பாக்கியம் யாருன்னா ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணலாம். கல்யாணத்துக்கு இப்போத்துலேருந்தே ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டிலாம் ராகு இருக்கிறதுனால நிறைய தடங்களாக இருக்கும். சிம்மத்துக்கு கல்யாணம் சரியான தடங்களாக இருக்கும். இந்த 1-1.5 வருஷத்துக்கு மேலேயே தடங்கள். இந்த 1-1.5 வருஷம் ப்ரொஃபைல்களுக்கே பெரிய விஷயமா இருக்கும். ஆசைப்பட்டவங்க கிட்ட கூட போயிட்டு எதுவும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் மாறும். இந்த வருஷ கடைசியிலலாம் உங்களுக்கு கல்யாணம் கை கூட அவ்வளோ நல்ல வாய்ப்பு இருக்குது.
ஆனால் இப்போத்தந்தே அதுக்கான எஃபர்ட் எடுங்க. அது சிறுக சிறுக உடைச்சா தான் கரெக்டான டைம் வரும்போது ஜெயிக்க முடியும். நான் அப்போ வரும்போது பார்த்துக்கிறேன்னா லேட் ஆகும். சரிங்களா? அதனால் இப்போத்துலேருந்தே கல்யாணத்துக்கான எஃபர்ட் எடுங்க, சூப்பராக உங்களுக்கு மேட்ச் ஆகும். சரி, ஓகே. அடுத்து பெஸ்ட்டாக என்ன இருக்குன்னா வேலை. சிம்மத்துக்கு முக்கியம் என்னன்னா மரியாதை. மரியாதை எங்கே வரோன்னா நம்ம சம்பாதிக்கிறதுலையும் நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோன்றதுல நிறைய மரியாதை. நம்ம சொல்லிக்கலாம் நம்ம நடந்துக்கிற நடத்தையில், நம்மளோட கேரக்டரில் எல்லாம் ஓகே. பட் மெயினாக ஃபஸ்ட்டு என்ன வரும்னா பணம் எவ்வளோ இருக்குது, அதுதான். பணம் எது மூலியமாக வரும்? உத்தியோகம் இல்லை தொழில் மூலியமாக வரும். அந்த உத்தியோகம் நல்லா முன்னேறதுக்கு சூப்பரான வாய்ப்புங்க. சரிங்களா? உத்தியோகம் நல்லா முன்னேறும். ப்ரொமோஷன் சொல்ல மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு வந்து அஷ்டம சனிலாம் இருக்கிறதுனால ஜாதகம் ரொம்ப நல்லா இருந்தால் ப்ரொமோஷன் கிடைக்கலாம். ஆனால் அட்லீஸ்ட் நல்ல சேலரி ஆகிக்காவது கிடைக்கும். இல்லைன்னா பக்கத்து டீமோ இல்லை வேறு ஊருக்கு போகிறதோ, வேறு இடத்துக்கு நல்ல இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு வரும். நல்லா தேடி பாருங்கள். ஏன்னா சிம்மத்தில் வந்து நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பீங்க, டாப் பொசிஷனில் இருப்பீங்க, ப்ரைவேட்டில் கூட டாப் பொசிஷனில் இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கம்பெனியில் ஒரு ஹெட்டு பொசிஷனில் இருந்து ரிட்டையர்ட் ஆனார். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கிளியராக சொல்ல முடியாது, தப்பாயிடும். ஒரு ஹெட்டு பொசிஷனில் இருந்தார். அவருக்கு வந்து பல கோடிகள் அந்த கம்பெனி செட்டில் பண்ண வேண்டியது இருக்கும், பல கோடிகள். சிம்மம் அவர் செட்டில் ஆகணுன்ட்டு ஜாதகம் பார்க்க வந்தார். அதான் டைம் கொடுத்துருக்கோம், இந்த டைமில் உங்களுக்கு ஆகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மற்றவங்ககிட்டேருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணத்தெல்லாம் சீக்கிரம் கலெக்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் யாருக்கிட்டேயும் கடன் வாங்கக்கூடாது. இப்போ கடன் வாங்கினீங்கன்னா முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த லாஸ்ட் ஒரு 1.5 வருஷத்தில் பார்த்துருப்பீங்க, வாங்கின கடன் எதையாவது அடைக்க முடிஞ்சுதா? வட்டி கட்டிக்கிட்டே இருப்பீங்க, அடைக்க முடியாமல் அவஸ்தைப்படுவீங்க. சரிங்களா? அதனால் கடன் வாங்காதீங்க. அதை விட இன்னொரு முக்கியம், கடன் கொடுக்காதீங்க. வெளியேருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணத்தெல்லாம் கிளியர் பண்ணுங்கள். ஏன்னா நான் அன்றைக்கே சொன்னேன்ல, இப்போ ஒன்று சொல்லியிருந்தேன் பாருங்கள், ஒரு கேஸ். அவங்களுக்கு தான் இந்த கம்பெனிகள்லேருந்து அவருக்கு வர வேண்டிய கோடிக்கான பணங்கள் முடங்கி இருக்குது. அடுத்தவங்ககிட்ட வர வேண்டிய பணத்தை பேசி கேட்டு வாங்குங்க. அது போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் கையில் வச்சுக்கணும். இந்த தானியங்கள், நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், அந்த தானியங்கள் சொல்கிறேன். சிம்மத்துக்குலாம் எப்படின்னா கோதுமை கையில் வச்சுக்கணும். கோதுமையை ஒரு வெள்ளை பேப்பர், க்ளீன் வெள்ளை பேப்பரில் கோதுமையை கொஞ்சோண்டு கொட்டி, மாவாயில் கோதுமையை கொட்டி பாக்கெட்டை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படி எனர்ஜி ஏறும். இது பொதுவாக உங்கள் ராசி லக்னத்துக்கு சொல்கிறேன். என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி ஒன்று அக்யூரேட்டாக சொல்லலாம். அது வந்து அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும். இந்த மாதிரி விஷயங்களை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு என்னோடய கடனை கொடு, என் காசை கொடு, உங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய விஷயங்களை கொடுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கணும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்ல பிஸ்னஸ் முன்னேறாங்க, சூப்பராக பிஸ்னஸ் முன்னேறும், நல்ல ப்ராஃபிட் ஏறும். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர், இல்லைன்னா சிவபெருமான், பார்வதி, இவங்களை வழிபடுங்க. சரபேஸ்வரர் வழிபடலாம். இவங்களை வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு ராகு காலம் இல்லை யமகண்டம், இது ஏதாவது ஒன்று வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்புகள் தரும். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் போடுங்க, சாமிக்கு விளக்கேற்றி வழிபடுங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும்.